ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு அறிக்கையில் சிக்கல். சுகீஸ்வர பண்டார வெளியிட்ட தகவல். தமிழரசு கட்சியை விட்டு ஒருபோதும் வெளியேறப் போவதில்லை, ஸ்ரீதரன் தெரிவிப்பு. செம்மணியில் வெள்ள நீரை வெளியேற்றும் நடவடிக்கை. ஜோஷித்த மற்றும் டெய்சி பொரஸ்டுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. விருப்பத்திற்கு மாறாக பதவியை பெற்று இன்னொருவருக்கு கொடுப்பதை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை, ஸ்ரீநேசன் எம்பி. அனுர மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை வேகமாக சிதைந்து வருகிறது, சம்பத் அத்துகூறல். மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலில் சிங்கள பின்னணி, சர்ச்சையை கிளப்பும் கொட்டப்பிட்டிய ராகுல தேரர். கோட்டாபேவுக்கு சென்ற எழுத்துப்பூர்வ அறிவிப்பு, விரைவில் சிஐடிக்கு. பேருந்து உரிமையாளர்களுக்கு அதிரடி எச்சரிக்கை. அரசாங்கம் வாக்குறுதிகளை மீறி அடக்குமுறையை கையில் எடுத்துள்ளது, முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. போலீஸ் செய்திகள் தொடர்பில் சிஐடியிடம் நடிகை முறைப்பாடு. ஓஎல் பரீட்சையில் சித்தியடைந்த 300 மாணவர்களுக்கு நிதி உதவி. தமக்கு எதிராக திட்டமிட்ட ரீதியில் கட்சிக்குள் ஒரு தரப்பினர் செயற்படுவதாகவும் தம்மை கட்சியிலிருந்து வெளியேற்றும் நோக்கில் உளவியல் ரீதியான தாக்குதல் நடவடிக்கைகள் 2 ஆண்டுகளாக அவர்கள் முன்னெடுத்து வருவதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். எனினும் கட்சிக்குள் தமக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளால் தான் தமிழரசு கட்சியை விட்டு ஒருபோதும் வெளியேறப் போவதில்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னரான அரசியல் சூழ்நிலைகள் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பு பேரவையில் ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு ஆதரவாக தாம் 8 தடவைகள் வாக்களித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கின்றேன். அதனை நிரூபித்தால் தான் அரசியலிலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பாக கட்சி சுயாதீனமான ஒரு விசாரணை குழுவை நியமித்தால் அதற்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தாம் நாடாளுமன்ற குழுத்தலைவர் பதவிக்காக சண்டையிடப் போவதில்லை என்றும் இதேவேளை தம்மை கட்சியிலிருந்து வெளியேற்ற நினைக்கும் தரப்புகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் கட்சியை விட்டு வெளியேற மாட்டேன் என்றும் கட்சிக்குள் இருந்து போராடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குழுத்தலைவர் பதவியில் இருந்து தம்மை நீக்குவதாக அரசியல் குழு தீர்மானம் எடுத்துள்ளது என்றால் சாணக்கியனை இந்த பதவியில் நியமிக்கும் முடிவு எந்த குழுவில் தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமக்கு எதிராக தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரன் தரப்பால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பல்வேறு நடவடிக்கைகளையும் ஸ்ரீதரன் குறித்த கருத்துக்களின் மூலம் மேலும் விவரித்து கூறியுள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் மேற்கொள்ளப்பட்ட 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வு இன்று காலை 9:30 மணியளவில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ். லெனின்குமார் தலைமையில் இடம்பெற்றது. இந்த ஆய்வின் போது புதைகுழியினுள் மழையால் தேங்கி நின்ற வெள்ள நீரை வெளியேற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. நல்லூர் பிரதேச சபை மற்றும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவுநீர் அகற்றும் பவுசர் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வெள்ள நீர் வெளியேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த இடத்தின் தற்போதைய நிலைமைகளை நேரில் பார்வையிட்ட நீதவான் எஸ். லெனின்குமார் எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி அடுத்த வழக்கு விசாரணைக்காக திகதியிட்டார். அன்றைய தினமே புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் ஆரம்ப நடவடிக்கைகள் தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளன. இதனிடையே ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான மதிப்பிடப்பட்ட பாதீட்டையும் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கில் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆலயத்தின் முன்னாள் கன்சியுலர் அருண புஷ்ப சோமஸ்ரீ பெர்னாண்டோ வழங்கிய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கும் இடங்களில் சிக்கல் காணப்படுவதாக கோட்டபயவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் மாநாடொன்றில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றியவர், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்திருந்த போது பொய்லர் உடைந்திருந்ததாகவும் அதை செய்வதற்கு 15,000 பவுண்ட் கேட்டதாகவும் அதை கொடுக்கவில்லை எனவும், ஆனால் ஜனாதிபதி விஜயத்திற்காக 40,000 பவுண்ட் வழங்கியதாகவும் அதை தனது மனச்சாட்சிக்குட்படுத்தி வழங்கவில்லை என அறிக்கையில் அருண புஷ்ப சோமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஆனால் பிரித்தானியாவில் செப்டம்பர் மாதம் அந்த நாட்டின் வெப்பநிலை மாற்றத்தின் பிரகாரம் குளிர்காலம் இல்லை. செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி பிரித்தானியாவின் வெப்பநிலை செல்சியஸ் 24 பாகை செல்சியஸ் ஆகும். அந்த காலப்பகுதியில் நாட்டில் வெளியிடப்பட்ட காலநிலை அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. செல்சியஸ் 24°C வெப்பநிலை காணப்படும் போது ஏன் பொய்லர் தேவைப்படுகிறது? பொய்லர் தேவைப்படுவது குளிரான காலத்திலாகும். பிரித்தானியாவில் குளிர்கால நவம்பர் மாதமே ஆரம்பமாகிறது. யாரோ ஒருவரின் அழுத்தத்தில் அவர் அப்படி சொன்னாரா என்ற சந்தேகம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார்.
நாம் எதிர்பார்க்கும் மாற்றம் நமக்குள் இருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 14வது மகாத்மா காந்தி கல்வி புலமை பரிசில் வழங்கும் விழாவில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது 2020 மற்றும் 2021 கல்வியாண்டுகளில் கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற 300 மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. அங்கு மேலும் உரையாற்றுகையில், நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த மாற்றம் நமக்குள் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். நாம் மாறினால் மாத்திரமே நாம் எதிர்பார்த்த மாற்றத்தை அடைய முடியும். அங்கு மாற்றத்திற்கு நீங்கள் தலைமை தாங்குங்கள். அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அதனை முதலில் உங்களிலிருந்தே தொடங்க வேண்டும். நீங்கள் எத்தகையதொரு நாட்டை உருவாக்க நினைக்கின்றீர்கள்? எத்தகைய சமூகத்தில் வாழ எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த மாற்றம் உங்களிடம் இருக்கிறதா என்று நாம் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மாற்றத்திற்காக முன்னிற்பதன் மூலமே எம்மால் சமூகம், நாடு மற்றும் உலகத்தை மாற்ற முடியும். தற்போதைய தருணம் எமது கல்வி முறை மற்றும் பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் ஒரு உருமாற்றத்தை நோக்கிய மாற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு காலப்பகுதியாகும் என்றார். போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்தால் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்களாயின் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போதைப் பொருளுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது என எச்சரித்துள்ளார். அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனைகளின் போது அதிகளவான பேருந்து சாரதிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியமை தெரிய வந்ததை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கட்சிக்குள் இருந்து பதவி பரிமாறப்படுகின்ற போது அல்லது ஒருவரிடம் இருந்த பொறுப்பு அவரது விருப்பத்திற்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னும் ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது இதனை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை. இது கொண்டாட வேண்டிய ஒரு விடயமும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மையில் பார்க்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனிடமிருந்து பாராளுமன்ற குழு தலைவர் என்ற பொறுப்பை எமது கட்சியின் அரசியல் குழு தற்காலிகமாக இடைநிறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்கின்றது. இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தின் பின்னர் பல இடங்களில் பதாதைகள் கட்டி தொங்கவிடப்பட்டதை, பட்டாசுகள் வெடித்ததையும் இனிப்புகள் கொடுத்ததை பற்றியும் ஊடகவியலாளர்கள் எம்மிடம் கேட்கின்றார்கள். அதாவது உங்கள் கட்சிக்குள் இருந்துதான் இந்த பதவிகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. ஏன் பட்டாசுகள் வெடிக்கச் செய்தார்கள்? ஏன் இனிப்பு கொடுக்கிறார்கள்? ஏன் பதாதைகள் தொங்கவிட்டார்கள் என்ற கேள்விகளை ஊடகவியலாளர்கள் எங்கள் மீது தொடுக்கின்றீர்கள். உண்மையில் நானும் கேட்கின்றேன். ஒரு கட்சிக்குள் இருந்து பதவி பரிமாறப்படுகின்ற போது அல்லது ஒருவரிடமிருந்து பொறுப்பு அவரது விருப்பத்திற்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னும் ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது இதனை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. இது கொண்டாட வேண்டிய ஒரு விடயமும் இல்லை. ஏனெனில் கடந்த காலத்தில் சம்பந்தனையா அவர்களும் இந்த பதவியை வகித்திருந்தார். அவருக்கும் ஆதரவாக பட்டாசுகள் வெடிக்கவில்லை, பதாதைகளும் தொங்கவிடப்படவில்லை, இனிப்புகளும் பரிமாறப்படவில்லை. அதே போன்றுதான் ஸ்ரீதரன் அவர்களும் அந்த பொறுப்பை கையாண்டிருந்தார். அதற்கும் கொண்டாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. அவ்வாறு இருக்கின்ற போது இந்த சிறிய விடயத்தை மிகவும் ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக ஏன் மாற்றினார்கள்? யார் மாற்றினார்கள்? யாரால் மாற்றப்பட்டது என்ற கேள்வி இருக்கின்றது. அதாவது இது ஒரு எமது இனப்பிரச்சினைக்கான தீர்வை கண்டது போன்று வடக்கு கிழக்கு இணைந்தது போன்ற ஒரு தேர்தல் மூலமாக வடக்கு கிழக்குக்கு ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டது போன்றும் இது பிறப்பித்து காட்டப்பட்டது. எங்களுடைய கட்சி தலைவர் CVK சிவஞானம் ஐயா கூட ஒரு பதவியை விட்டிருந்தார். மிகவும் பொறுப்புடன் அந்த பதவி அவர் சொல்லியிருந்தார். இப்படி செய்திருக்கின்றீர்கள், இது தவிர்க்கப்பட வேண்டிய என தெரிவித்திருந்தார். அதே போன்றுதான் சுமந்திரன் அவர்களும் ஒரு பதவி இட்டிருந்தார். கட்சியினர் இவ்வாறான விடயங்களை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். ஆகவே ஊடகவியலாளர்களுடைய பார்வையிலும் என்னுடைய பார்வையிலும் கட்சி தலைவரின் பார்வையிலும் கட்சியின் செயலாளரின் பார்வையிலும் இப்படியான ஒரு கொண்டாட்டம் செய்வது ஒரு பக்கத்தில் பதவி இழந்து இருக்கின்ற போது அவரை நோகடிப்பது போன்று ஏதோ ஒரு பெரிய பதவியை பெற்றுவிட்டோம், அதனை நாம் கொண்டாடுவது போன்று அமைந்திருந்தது. இந்த விடயம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு தெரியாமல் இருந்ததா அல்லது எவ்வாறு நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற போது இந்த சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் அதனை பெரிதாக காட்டி பூதாகரப்படுத்தி பெரிதாக நாங்கள் விடயத்தை பிறப்பித்து காட்டுவது என்பது ஒரு பொறுப்புள்ள ஒரு விடயமாக இருக்க முடியாது. இந்த விடயத்தை நான் வேறு இடங்களுக்கு செல்கின்ற போதெல்லாம் மக்கள் கேட்டார்கள். ஆகவே ஒரு உட்கட்சிக்குள் இருக்கின்ற பதவிகள் ஒருவரிடமிருந்து பெறப்பட்டு இன்னொருவரிடம் கொடுக்கப்படுகின்றது. இதனை கொண்டாடுகின்ற போது ஓரளவு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை நாங்கள் கேலி செய்கின்ற விடயமாத்தான் நான் இதனை பார்க்கின்றேன். சிறுபிள்ளைத்தனமான இந்த செயல்களை யாராவது தூண்டி இருந்தால் இனிமேல் இவ்வாறான விடயங்களை செய்ய
செய்யக்கூடாது. மற்றவர்களை தூண்டிவிட்டதன் காரணமாகத்தான் இது செய்யப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். ஆகவே இவ்வாறான செயல்களை தவிர்த்துக் கொள்வதுதான் இந்த கட்சியின் ஒற்றுமைக்கும் ஒருமித்த பயணத்திற்கும் வழியாக இருக்கும். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த காலத்தில் நடைபெறவில்லை. பல முதிர்ச்சி பெற்றவர்கள், இந்த பதவியை வகித்தவர்கள் இப்படியான ஒரு கொண்டாட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை. எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது சிறிய விடயத்திற்காக அர்ப்பணித்து இதனை பெரிதாக காட்டுவது என்பது எங்களிடம் இருக்கின்ற ஏதோ குறைபாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியல் குழு மூலமாக ஸ்ரீதரன் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். அதிலும் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற குழு 8 பேரை கொண்ட குழு ஒன்று இருக்கின்றது. அந்த 8 பேரை கொண்ட குழுவிடம் ஏன் இந்த ஒரு விடயம் கேட்கப்படவில்லை என்ற கேள்வியை கூட கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கடந்த காலத்தில் இந்த பாராளுமன்ற குழு மூலமாகத்தான் பாராளுமன்ற குழு தலைவர் தெரிவு செய்யப்படுகின்ற தன்மை, பேச்சாளர் தெரிவு செய்யப்படுகின்ற தன்மை, தேசிய பட்டியல் பற்றிய விடயங்கள் கலந்துரையாடப்படுகின்ற தன்மை, அதேபோல் பிரதமர் கொறடா போன்ற பதவிகள் அந்த குழு மூலமாக தெரிவு செய்யப்படுகின்ற நிலைமை காணப்பட்டிருந்தது. இம்முறை அரசியல் குழுவே சகல பொறுப்புகளையும் எடுத்து செய்திருக்கின்றது. ஆகவே அரசியல் குழுவில் இந்த செயற்பாடு காரணமாக இப்படியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தீர்மானத்தையும் நாங்கள் ஒரு சாதாரண ஒரு தீர்மானமாக ஊடகவியலாளர்கள் சொல்வது போன்று கட்சிக்குள் நடக்கின்ற விடயத்தை கட்சிக்குள்ளேயே விடாமல் இதனை பெரியதொரு விகாரப்படுத்தி செய்தது என்பதுதான் ஸ்ரீதரன் அவர்களை மனதளவில் பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். இந்த விடயத்தை இன்னும் ஒருவர் எடுத்து கையாளுகின்ற போது சாதாரணமாக கையாண்டிருக்கலாம். நாம் ஏதோ அவரிடமிருந்து பறித்துவிட்டோம் என்றதொரு கொண்டாட்டம் நடத்தியது போன்றுதான் இருப்பது என்பது இந்த தமிழரசு கட்சிக்கு இவ்வாறானதொரு செயற்பாடு என்பது சில முரண்பாடுகளை அல்லது பிளவுகளை புரிந்துணர்வில்லாத தன்மை ஏற்படுத்தும் என அவர் இதன் போது தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கை ஏப்ரல் 24 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன் இன்று விசாரணைக்கு வந்தது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர்கள் குற்றம் செய்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் ஆக்ஸ்வால் பெரேரா பிரதிவாதியான டெய்சி பொரஸ்ட் விசாரணையை தாங்கும் அளவுக்கு மனரீதியாக தகுதியானவரா என்பது குறித்து கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி மூலம் கோரப்பட்ட நிபுணர் மருத்துவ அறிக்கை இன்னும் பெறப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி தொடர்புடைய விசாரணை அறிக்கை கிடைக்கும் வரை வழக்கை விசாரிக்க வேறு திகதியை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரினார். முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை ஏப்ரல் 24 மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி அதிகாரம் படிப்படியாக கை நழுவி வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏழை மக்களிடமிருந்து வந்த ஒரு தலைவர் என்று மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை தற்போது வேகமாக சிதைந்து வருவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துகுருள தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்தின்படி தளர்ந்து வருவதை ஜனாதிபதியும் அமைச்சரவையும் தற்போது உணர்ந்துள்ளதாகவும் அதன் வெளிப்பாடாகவே கடந்த வாரத்தில் ஜனாதிபதி உள்ளிட்ட ஆளும் தரப்பினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவையும் அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவையும் இலக்கு வைத்து வெறுக்கத்தக்க கருத்துக்களை வெளியிட்டதாகவும் குறிப்பிட்டார். கடந்த தேர்தல்களில் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த இடதுசாரி சக்திகள் இன்று மீண்டும் நாமல் ராஜபக்சவை சுற்றி அணிதிரள்வதை கண்டு அரசாங்கம் அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்தவர் ஹெலிகாப்டர் பயன்பாடு, நாடாளுமன்ற உணவு மற்றும் உத்தியபூர்வ இல்லங்கள் குறித்து கடந்த காலத்தில் மக்களிடையே பெரும் வெறுப்பை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று அதே சலுகைகளை தாமும் அனுபவித்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். குறிப்பாக 323 கொள்கலன்கள் காணாமல் போன சம்பவம் பற்றி நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்ற பாரிய ஊழல்கள் குறித்து ஜனாதிபதி மௌனம் காப்பதாகவும் ஊழலுக்கு எதிரான கோஷங்கள் இனி இலங்கைக்கு தேவையில்லை என கூறுவது வேடிக்கையானது என்றும் அவர் குறிப்பிட்டார். உணவு, மருந்து மற்றும் கல்வி உபகரணங்கள் வரி விதிக்க மாட்டோம் என்று மேடைகளில் வாக்குறுதி அளித்த ஜனாதிபதி இன்று சகல பொருட்களுக்கும் வரி விதித்து மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயற்பாடுகள் இந்நாட்டு மக்களை விடவும் வெளிநாட்டு சக்திகளையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அவர் சாடினார். அத்துடன் பௌத்த மதகுருமார்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் சுதந்திர தின நிகழ்வில் ராணுவத்தினரை அவமதிக்கும் வகையிலான செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ளுமாறு வலியுறுத்திய சம்பத் அத்துகுருள மீனவர்களுக்கு நவீன தொழில்நுட்பம் மூலம் உதவி செய்ததாக கூறிய ஜனாதிபதிக்கு தனது செயலகத்தின் முன் போராட மீனவர்களை சந்தித்து பேசக்கூட துணிவில்லை எனவும் தனது உரையில் மேலும் தெரிவித்தார். இலங்கை நடிகை பேஷானி ஏக்கநாயக்க தன்னை குறிவைத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட போலி பதிவு தொடர்பாக குற்றப்புலனாய்வுத் துறையில் முறைப்பாடு வழங்கியுள்ளார். இன்று சிஐடிக்கு வெளியே ஒரு காணொலி செய்தியில் பேஷானி தெரிவித்ததாவது: உள்ளூர் செய்தி வலைதளத்தில் லோகோவை பயன்படுத்தி மோசமாக நதுன் ராஜபக்ச என்ற நபரால் இந்த போலி பதிவு உருவாக்கப்பட்டதாக கூறினார். இந்த போலியான செய்தி நதுன் ராஜபக்ச என்ற நபர் ஒரு செய்தி வலைதளத்தின் லோகோவை பயன்படுத்தி ஒரு போலி பதிவை உருவாக்கியுள்ளார். இதற்கு பின்னால் அவரது நோக்கம் எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தில் எந்த தொடர்பும் இல்லை
என்று வலைத்தளம் மறுத்துள்ளது. சமூக ஊடகங்களில் இந்த பதிவை பகிர்ந்தவர்களுடன் சேர்ந்து அனைத்து ஆதாரங்களையும் சிஐடியிடம் சமர்ப்பித்துள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் போலி பதிவை பகிர்ந்தவர்கள் மற்றும் கருத்து தெரிவித்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெஷானி மேலும் தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மறுசீரமைப்பு செயல்முறையின் போது எழும் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பாடசாலை மாணவர் போக்குவரத்தில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து முறையான போக்குவரத்து பொறிமுறையொன்றை உருவாக்குவதற்கும் சிசுசெரிய பாடசாலை போக்குவரத்து சேவையை மிகவும் வினைத்திறனாகவும் பயனுள்ளதாகவும் பயன்படுத்துவதில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவையை முறைப்படுத்துவது தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று பிரதமர் ஹரினி சூரிய தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது இது தொடர்பான விரிவான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டன. பாடசாலை மாணவர் போக்குவரத்தை முறைப்படுத்துவதற்கான அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அதற்குரிய ஒழுங்கு விதிகளின் வரைவு தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் உள்வாங்கப்பட வேண்டிய புதிய முன்மொழிவுகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. பாடசாலை மாணவர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட விதிமுறைகளை அறிமுகப்படுத்துதல், சிறுவர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து மாணவர் போக்குவரத்தின் போது பதிவாகும் துஷ்பிரயங்கள் மற்றும் துன்புறுத்தல்களை தடுத்தல், பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடுபவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்தி அதனை ஒரு பொறுப்பு வாய்ந்த சேவையாக மாற்றுவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியன ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி எதிர்வரும் 13ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்சவை விசாரணைக்கு வருமாறு சிஐடி அழைத்துள்ளதாக தெரிய வருகின்றது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டுத் தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கிய விவகாரம் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசாரணைக்காக இவ்வாறு கோட்டாபய அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்தது தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதுகுறித்து எழுத்துப்பூர்வ அறிவிப்பு கடந்த 6ஆம் தேதி அனுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மியான்மர் இலங்கைக்கு 500 மெட்ரிக் டன் அரிசியை நன்கொடையாக வழங்கியுள்ளது. இலங்கைக்கு மியான்மர் தூதுவர் மார்லர் டான்ஹிடாக் இந்த அரிசியை இன்று வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் கையளித்துள்ளார். இதன்போது டிட்வா சூறாவளியின் தாக்கத்தால் நாட்டின் விவசாய நிலங்களில் கிட்டத்தட்ட 20% சேதமடைந்ததாக அமைச்சர் சமரசிங்க தெரிவித்தார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மியான்மர் நிதியுதவியை வழங்கியிருந்த நிலையில் தற்போது இந்த அரிசி தொகையையும் கையளித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதுடன் மக்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அவசரகால சட்டத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை பணிமனையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் தபால் முத்திரைக்கான குறைந்தபட்ச கட்டணத்தை 70 ரூபாவாக உயர்த்துவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானமானது தபால் சேவையை மேலும் எழுச்சியடைய செய்யும் செயல் என சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்ப வளர்ச்சியால் பாரம்பரிய கடித தொடர்பு குறைந்துள்ள நிலையில் சேவையின் தரத்தை உயர்த்தாமல் கட்டணங்களை அதிகரிப்பது தபால் திணைக்களத்தை முடக்க முயற்சி என அவர் விமர்சித்தார். பொருளாதார நெருக்கடியால் மக்கள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் 6 மாதத்திற்கு ஒருமுறை சம்பளம் உயர்த்துவோம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி இப்போது 2027 வரை சம்பளத்தை உயர்த்த முடியாது என அறிவித்துள்ளமையானது மக்களை ஏமாற்றும் செயலாகும் என அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் இத்தகைய தீர்மானங்களால் சமூகத்தில் பாரிய குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதுடன் மருத்துவர்கள், மீனவர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தற்போது போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர ஒத்துழைத்த குழுக்களே இன்று அரசாங்கத்துடன் மோதும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த மக்கள் எதிர்ப்பை முறியடிக்கவே அவசரகால சட்டத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சூறாவளி நிலைமையை காரணம் காட்டி முன்னர் கொண்டுவரப்பட்ட அவசரகால சட்டம் தற்போது நிலைமை வழமைக்கு திரும்பியுள்ள போதிலும் நீடிக்கப்படுவது தேவையற்றது என அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சியில் இருந்தபோது அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்த தேசிய மக்கள் சக்தி இன்று ஆட்சியில் அமர்ந்தவுடன் அதே சட்டங்களை மக்கள் போராட்டங்களை ஒடுக்க பயன்படுத்துவது அவர்களின் இரட்டை வேடத்தை வெளிப்படுத்துவதாகவும் அவர் சாடினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை கண்டறிவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்ட சாட்சி பட்டியலையே பின்பற்றி வருவதாக தெரிவித்தார். உண்மையான குற்றவாளிகளை பாதிக்கும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் ராஜபக்சகளுடன் தற்போதைய அரசாங்கம் உடன்பாட்டுடன் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார்.
பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டமூலத்தை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். குறித்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவதன இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி இந்த சட்டமூலம் குறித்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற பிப்ரவரி 3 முதல் 1 மாத கால அவகாசம் நீதி அமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி இந்த மனுவின் விசாரணையை முடித்து வைக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அம்பலாக்கொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆந்தாதொல பிரதேசத்தில் போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்ற லொரியொன்றின் மீது இன்று போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடாத்தியுள்ளனர். அம்பலாங்கொடை திசை நோக்கி பயணித்த சந்தேகத்திற்குமான லொரியொன்றினை பரிசோதிப்பதற்காக போலீசார் நிறுத்துமாறு சைகை செய்தபோது அந்த லொரி போலீசாரின் கட்டளையை மீறி நிறுத்தாமல் முன்னோக்கி சென்றுள்ளது. இதன்போது போலீஸ் அதிகாரிகள் லொரியை பின்தொடர்ந்து சென்று நிறுத்த முயற்சித்த வேளையில் லொரி தொடர்ந்து தப்பியோட முயன்றதால் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த லொரியை பரிசோதித்த போது அதில் 10 பசுக்கள் 4 எருமை மாடுகளும் இருந்துள்ளதுடன் அவற்றில் ஒரு பசு கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. லொரியில் இருந்த 2 சந்தேக நபர்களை 5200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் லொரியுடன் போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அக்குரச மற்றும் பேருவிளை பிரதேசங்களைச் சேர்ந்த 42 மற்றும் 46 வயதுடையவர்கள் ஆவர். லொரியின் சாரதி மற்றும் மற்றொரு சந்தேக நபர் தப்பியோடியுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கு அம்பலாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த குறித்த பேருந்தில் இளைஞர் ஒருவர் மதுபோதையில் பேருந்தின் மிதிப்பலகையில் நின்றவாறு ஆபத்தான முறையில் பயணித்துள்ளார். இதன்போது நடத்துனர் அவரை பேருந்திலிருந்து இறங்குமாறு அல்லது பாதுகாப்பாக ஏறி பயணிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதனால் நடத்துனருக்கும் மதுபோதையில் இருந்த இளைஞனுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த இளைஞன் நடத்துனரை தாக்கியுள்ளார். இதனை கண்ட பயணிகள் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக செயற்பட்டு குறித்த இளைஞனை மடக்கி பிடித்தனர். பின்னர் இதுகுறித்து யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரிடம் அந்த இளைஞன் ஒப்படைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட இளைஞனை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தென்பகுதியிலிருந்து சிங்களவர்கள் இந்தியாவின் புத்தகயாவுக்கு செல்லும் போது மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் நிலத்தில் தங்கி செல்வதோடு மீண்டும் இந்தியாவிலிருந்து வரும்போது அங்கே தங்கியிருந்து வருவதாக கொட்டப்பெட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். ஜன்மபூமி என்ற நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இதை ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் உட்பட தேரர்கள் பலர் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்த போது நாங்கள் மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலை பார்க்க சென்றோம். அப்போது அந்த கோவிலின் பூசகர் மிக அதிசயமான கதை ஒன்றை சொன்னார். தென்னிலங்கை சிங்கள பௌத்தர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்திலிருந்து புத்தகையாவிற்கு செல்லும் போது மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலில் இளைப்பாறை விட்டு செல்வதோடு மீண்டும் வரும்போது இளைப்பாறை விட்டே தென்னிலங்கைக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வு பௌத்த மதம் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் நடந்ததாகவும் அந்த பூசகர் தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்ட ராகு தேரர், எமது சிங்கள வரலாறு 2500 வருடங்கள் பழமையானது. இவ்வாறான விடயங்கள் வெளியில் வருவதில்லை. அதனால் வடக்கில் நமக்கு சிங்கள பௌத்த உரிமைகள் இருக்கின்றது. அதேபோல தமிழர் உரிமைகளும் வடக்கில் இருக்கின்றது. அனைத்து மக்கள் கூட்டத்தினருக்கும் ஏதோ ஒரு உரிமை இருக்கின்றது. அது தொடர்பில் எமக்கு எவ்வித வாதங்களும் இல்லை. ஆனால் தென்னிலங்கையிலிருந்து வடக்குக்கு செல்ல முடியுமா அல்லது செல்வது தவறானதா என்ற விவாதம் உருவாக்கப்பட்டு இனவாதத்தை உருவாக்க முயற்சிக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாவட்குழியில் இருக்கும் 20 சிங்கள குடும்பங்களுக்கு அரசாங்கம் எவ்வித வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் பின்னர் நாவட்குழியில் உள்ள கிராமம் ஒன்றில் 50 சிங்கள குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களில் இப்போது 20 குடும்பங்கள் தான் இருக்கின்றனர். அவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கு சிங்கள பாடசாலை ஒன்று இல்லை. ஏன் நாட்டின் தலைவர்களுக்கு ஒரு சிங்கள பாடசாலை ஒன்றை அமைத்து கொடுக்க முடியாது? நாவட்குழியில் வசிக்கும் மக்கள் தென்பகுதியிலிருந்து செல்லும் சிங்கள மக்களுக்கு தங்கள் வீடுகளை வழங்கி தங்களின் வாழ்வாதாரங்களை தேடிக் கொண்டனர். அதையும் இந்த அரசியல்வாதிகள் நிறுத்தியுள்ளனர். ஆனால் வேறு ஒரு பிரிவினருக்கு அதை கொடுத்துள்ளனர். அரச தலைவர்கள் வடக்குக்கு சென்று வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசாமல் நாவட்குழியில் உள்ள சிங்கள மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தால் நல்லதல்லவா என குறிப்பிட்டிருந்தார்.